இருந்துச்சுன்னா நாங்க இருக்கிறது வீட்டு வாடகைகள் இருக்கிறோம், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பசங்களை படிக்க வைக்கணும். எந்த பக்கமும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை கடவுளை தவிர. பட் அந்த 3 மாசம் எப்படிப்பா போவோம், ஆனா ஒரு 3 மாசம் நீங்க நினைக்கல, 1 மாசம் எப்படி போவோம், 1 மாசம் எப்படி போவோம், எப்ப எங்க வீட்டுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு 3 மாசம் இப்ப கடந்து வந்துட்டோம் நாங்க. பட் அந்த 3 மாசத்துல நான் கத்துக்கிட்டு என்னன்னாக்கா, நானும் என் கடவுள் ஃபேமிலியோட ஜபிக்கிறதுக்கு ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது பெரிய விஷயம் எங்களுக்கு. நாங்க ஃபேமிலியா நாங்க ஜபம் பாஸ்டர் சொல்வாரு, ஃபேமிலியா கூடி குடும்ப ஜபம் பண்ணுங்கன்ட்டு. அது எப்பனா ஒரு டைம் பண்ணுவோம், ஆனா எப்பவுமே பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு டைம்ல அது சூழ்நிலை அமையும் பண்றதுக்கு ஒருமனப்படுவோம். அப்ப நெக்ஸ்ட் டே எங்களுக்கு அந்த டைம் கிடைக்காது, இல்லைன்னா எதனா வேலை இருக்கும், பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி போயிடும். பட் அந்த 3 மாசம் கடவுளை விடாம நாங்க தேடணும். அந்த 3 மாசமும் எங்களுக்கு வேலை இல்லதா, வருமானம் இல்லதா, ஒண்ணுமே இல்லதா. பட் கர்த்தர் அந்த 3 மாசமும் அற்புதமா வழி நடத்துறாங்க, அவ்வளவு அற்புதமா வழி நடத்தினாரு. முதல் மாசம் சபை மூலியமா, பெரிய பாஸ்டர் மூலியமா வீட்டு வாடகை கட்ட வச்சாரு. நெக்ஸ்ட் 2 மாசமும் நான் வேலை செஞ்ச மேக்கப் டீம்ல இருந்து மாசம் ஒரு 2 மாசமும் எங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கு கடவுள் கிருபை காட்டினாரு. அப்படி எப்படி நான் செஞ்சது என்னன்னாக்கா, ஒன்னே ஒன்று கடவுள்கிட்ட சொன்னேன், அப்பா நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம், அந்த வீட்டு ஓனர் வந்து எங்களுக்கு வந்து நீங்க வாடகை கட்டலையே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது ஆண்டவரே. நான் வாடகை வீட்டுல இருக்க நாள் வரைக்கும் மாசம் வீட்டு வாடகை கட்டிட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு சாப்பிட உணவு இல்லாதாலும் பரவாயில்ல, எது இல்லாதாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு வாடகை மட்டும் நான் தவறாம கட்டிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் முதல் சம்பளம் வந்தோடனே முதல் தேவன் தசமாம்சத்தை எடுத்து வச்சுட்டு வீட்டு வாடகை தான் ஃபர்ஸ்ட் கட்டுவேன். தேவனே நீர் பார்த்து கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது இந்த 3 மாசமும் கடவுள் எங்களுக்கு வாடகை கட்டும்படி கடவுள் காட்டினாரு. அதே மாதிரி மெசேஜ் நான் வந்து சாட்சி நேற்று சொல்லணும்னு இருந்து, நேற்று கொஞ்சம் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். பட் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த மெசேஜ் தான் கடவுள் பெண்ணி பாஸ்டர் மூலமா கொடுத்தாரு. பஞ்சம் இல்லாம ஒண்ணு கடவுள் வழி நடத்துவாரு. 3 மாசம் நீங்க நம்பிக்கை கறி மீன் முட்டை தான் நாங்க சாப்பிட்டோம். கடவுள் அந்த 3 மாசம் எங்களுக்கு அவ்வளவு உயர்த்தி ஆசிர்வதிச்சாரு. ஒரு நாளுக்கு எனக்கு பட்னி இருந்தது இல்லை, அது வருமானம் இல்லதான், அது கடவுள் செஞ்சாரு, கடவுள் உயர்த்தினாரு. அந்த கண்டிப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, பாஸ்டர் மெசேஜ் சொல்லும்போது இனி இவ்வளவே தாக்கல, நாங்க வருமானம் இல்லாத போதே எந்த கொள்ளை நோய் இல்லாம தாங்குது, அந்த கொள்ளை நோயில் கூட கடவுள் எங்களை உயர்த்து வல்லவரா இருக்கிறது. அப்புறம் இன்னொரு சாட்சி எனக்கு, என் பெரிய பையனுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க சென்ட் ஜோசப் பெரிய காலேஜ்ல நாங்க ரொம்ப ஆசை கிறிஸ்டியன் காலேஜ்ல சேர்க்கணும், படிக்க வைக்கணும்ட்டு. அது எங்க 2 பேரோட ஆசை. நாங்க சின்ன வயசுல இருந்து பசங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல போட முடியலையேன்னு ஒரு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவ்வளவு வருமானம் கிடையாது எங்களுக்கு. ஆனா ஒரு காலேஜ் கிறிஸ்டியன் காலேஜ்ல சேர்க்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாருனாக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேமெண்ட்டுக்கு ரெடி பண்றதுக்கே கஷ்டப்பட்டோம். அப்புறம் வேலை போயிடுச்சு. அப்ப நான் நினைச்சேன், ஏன்டப்பா இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சேன் தேர்ந்தெடுக்கணும், என் பையனை படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லாம இருக்கிறது, திரும்பி கடை வாங்கணுமே, நகை வச்சோமே, அப்பதான் முன்னாடி இதெல்லாம் கடை வாங்கி நகை வச்சு. பட் இன்னும் எங்களுக்கு பணம் பத்தல. அப்புறமா நாங்க சமைச்சு கொண்டு இருந்த ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு சங்கத்து மூலியமா என் பையனுக்கு பணம் கட்டுறதுக்கு ரெடியா வந்தாரு. அவங்க மூலியமாக என் பையன் பர்சன்டேஜ் பார்த்துட்டு உங்க பையனுக்கு சில்வர் மெடல் கொடுக்கறதுக்கு அவங்களே முன்னாக வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாமே என் பெரிய பையன் வாழ்க்கையில நான் நடக்கணும்னு கூட நினைச்சு பார்த்தது இல்லை. எவ்வளவு சந்தோஷம்னா கர்த்தர் அந்த டைம்ல இதெல்லாமே இந்த பீரியட்ஸ் 3 months பீரியட்ஸ்ல இதெல்லாம் நடந்தது. நான் நினைச்சேன், அப்ப இன்னும் 3 மாசம் எவ்வளவு கடினமா இருக்கும்னு நினைச்சேன். ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, எவ்வளவு மன நிம்மதியா வச்சிருக்கீங்களா ஆண்டவரே. இந்த சந்தோஷம், இந்த மன நிம்மதி நாங்க வேலை போயிட்டு இருக்கும் போதோ, காசு இருக்கும் போதோ, பணம் இருக்கும் போதோ கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 மாசம் கஷ்ட நேரத்துல தான் கிடைச்சிச்சு எங்களுக்கு. அது கர்த்தருக்கு உண்மையில நான் சந்தோஷமாவும் சாட்சியாவும் நான் இருப்பேன் ஆண்டவரே. இந்த சாட்சி சொல்லும் போது தேங்க்யூ சோ மச். உங்களோட ஜபங்கள், அப்புறமா பாஸ்டரோட உதவி, எல்லாரோட இந்த சபையோட ஆசீர்வாதத்தினால தான் நாங்க இன்னமும் இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.